அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஈரோடு முத்துசாமி திமுகவில் எப்போது இணைவார் என்று எழுந்த கேள்விக்கு எதிர்பார்த்தபடியே தற்போது விடை கிடைத்துவிட்டது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் முத்துசாமி. முன்னாள் MP சின்னசாமி, முன்னாள் MLA மாணிக்கம் ஆகியோரும் உடன் இருந்தனர். வருகிற 12ஆம் தேதி சென்னையிலே அண்ணா அறிவாலயத்திலே வந்து நீங்கள் இணைவதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து, மாநிலம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய சகோதரர்கள் வந்து சென்னைக்கு வந்து அறிவாலயத்திலே தலைவர் அவர்கள் முன்னிலையிலேயும் தளபதி அவர்கள் முன்னிலையிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிமுகவில் தற்போது உள்ள நிலை பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். இனியாவது அந்த கட்சியில் உள்ளவர்களை நிம்மதியாக வைத்துக் கொள்ள அதிமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முத்துசாமி கேட்டுக் கொண்டார். அதிமுகவினுடைய எதிர்காலத்தை பற்றி இப்பொழுது நான் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்திவிடும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இயக்கத்திலே இருக்கின்றவர்களையாவது நல்லபடியாக நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர இப்பொழுது எதையும் நான் சொல்ல தயாராக இல்லை. எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டு திமுகவில் இணையவில்லை என்றும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் திமுகவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொறுப்புகள் எதையும் எதிர்பார்த்து நாங்கள் வரவில்லை. அதை பற்றி எந்த கருத்தும் பேசவும் இல்லை. அதை பேசுவதற்கும் நாங்கள் விரும்பவில்லை. ஒரு கட்சியிலே இணைந்த பின்னாலே அந்த தலைமை எடுக்கிற முடிவிற்கு கட்டுப்பட்டு பணியாற்றுவதே எங்களை போன்றவருடைய கடமை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் இருந்த முக்கிய புள்ளிகள் பெரும்பாலானோர் திமுக பக்கம் சாய்ந்து வருகின்றனர். இது யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் என்பது போக போகத்தான் தெரியும்.